எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல வர ஐயோ ஐயோ பாட்டுக்கு முன்னாடி வேறொரு வரிகள் தான் லிரிசிஸ்ட் யுகபாரதி அவர்கள் எழுதி கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தளபதி விஜயோட படத்துல வந்துட்டு அந்த வரிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பாட்டு வந்துட்டு மாத்தப்பட்டுச்சு அண்ட் எந்த தளபதி படம் தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் வாங்க. லிரிசிஸ்ட் யுகபாரதி பாத்தீங்கன்னாக்கா இந்த பாட்டை முதல்ல எழுதின பல்லவி கண்டேன் கண்டேன் உன் காதல் நான் கண்டேன் உன்னை கண்ட நேரத்தில் தூய காதல் கண்டேன்னு எழுதியிருப்பாரு. அதுக்கு மோகன்ராஜா கிட்ட கொடுத்தப்போ இந்த பாட்டு ரொம்ப இலக்கியமா இருக்கு சார் மோகன்ராஜா சொல்லி இந்த பாட்டு நீங்க லிரிக்ஸை மாத்தி கொண்டு வாங்க, அதாவது லிரிக்ஸை ரொம்ப ட்ரெண்டியா எழுதுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாரு. இது வந்துட்டு யுகபாரதி பாத்தீங்கன்னாக்கா ஐயோ என்னால முடியவே முடியாது சார்னு சொன்னாரு. மோகன்ராஜா ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த பாட்டோட வரியை பாத்தீங்கன்னாக்கா இப்படி எழுதினாரு. எங்கெல்லாம் கண்டேன் கண்டேன்னு யுகபாரதி எழுதினாலும் அங்கெல்லாமே ஐயோ ஐயோன்னு ஒரு கடுப்புல தான் சொல்லிப்பாரு. அதே பாட்டோட லிரிக்ஸாவே மாத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ மோகன்ராஜா யுகபாரதி கிட்ட நாங்க சொன்னதுனால தான் பாட்டு ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னாக்கா பழைய லிரிக்ஸா எழுதின அந்த பாட்டுலாம் வந்துட்டு வேற ஒரு படத்துல கொடுத்திருந்தாரு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அதை விட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது எந்த படம் கேக்குறீங்களா? தளபதி விஜயோட மதுரை படத்துல வர அப்ப யுகபாரதி பாத்தீங்கன்னாக்கா மோகன்ராஜ் கிட்ட மொழியை எப்படி யூஸ் பண்ணுறது தான் முக்கியம், இலக்கியத்தை நமக்குள்ள இருக்கிற விஷயம்னு சொல்லி தக் லைஃப் காமிச்சிருப்பாரு யுகபாரதி.